விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் அல்லது மண்டபத்தில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவார்கள். சில இடங்களில் 1 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள் என விருப்பத்திற்கேற்ப வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு நாளும் விநாயகரை வழிபடுவதற்கு தனித்தனி பலன்கள் உள்ளன என்று ஆகமங்கள், புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு நாளும் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். 1 நாள் சதுர்த்தி, பாவ நிவிர்த்தி, புதிய துவக்கங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த காரியமும் தடையின்றி நடைபெறும். 3 நாட்கள் குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும். சிறு நோய்கள், சின்ன சிக்கல்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம், கல்வியில் முன்னேற்றம். 5 நாட்கள் வேலை, வியாபாரம், தொழில் வளர்ச்சி பெறும். வீட்டு சுமைகள், கடன் சிக்கல்கள் குறையும். குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும். 7 நாட்கள் வீட்டில் அமைதி நிலைக்கும். நல்ல திருமண யோகம் கிடைக்கும். வழிபோக்கு தடைகள், எதிரிகள் தானாக விலகுவார்கள். 9 நாட்கள் குலத்தில் உள்ள பூர்வ பித்ரு தோஷங்கள் குறையும். வம்ச வளர்ச்சி, பிள்ளை பருவ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். 11 நாட்கள் முழுமையான விநாயகர் அருள் கிடைக்கும். ஆயுள், ஆரோக்கியம், கல்வி, தொழில், குடும்பம், செல்வம் என அனைத்திலும் முன்னேற்றம். சமஸ்த பாவ நிவிர்த்தி, அனைத்து பாவங்களும் நீங்கும். பூரண சுபீட்சம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. முக்கிய குறிப்பு: 11 நாட்கள் விநாயகரை வழிபடுவது மிகச் சிறந்த பலனை தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அன்றாட பூஜையில் துர்வா புல், அகில், மோதகம் முதலியன சமர்ப்பிக்கப்படுவது மிக புனிதமானதாகும். இறுதி நாள் விநாயகர் விமோச்சனம், விநாயகர் விநாயகம். அன்று நீரில், குளத்தில் அல்லது கடலில் சிலையை விடுவது வாழ்க்கை சுத்திகரிப்பு என கருதப்படுகிறது.